ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம ஸ்பார்க் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஸ்பார்க் மெட்டீரியல். தீஸ் ஆர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் அவ்யக்தம் 1969 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பார்க் மெட்டீரியல். இந்த ஸ்பார்க் மெட்டீரியல்ல இதுல அதாவது குழந்தைங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி. அப்பா ராஜயோகா, நாம குழந்தைங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு அப்பாட்டு கேள்வி கேட்கறாங்க. என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்க. அதாவது 1969 தான் பாபா பிரம்மா பாபா அவ்யக்தமானாங்க. ஜனவரி 18th 1969. அப்புறம் 69 அவ்யக்தம் ஆயிட்ட பிறகு நிறைய மெசேஜஸ் குழந்தைங்களுக்காக பாபா சொன்னாங்க. அதாவது போக் வைக்கும்போது போக் மெசேஜ். அப்புறம் பாபா தேர்ட் டே பாபா குல்சார் தாதி மூலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாப் தாதா, அதாவது பாப் தாதா எப்படி பிரம்மாவுடைய சரீரத்துல சிவபாபா பேசினாங்க. அப்புறம் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், பாடி மட்டும் வேற, தாதியுடைய பாடி அதே மாதிரி பாப் தாதா பேச ஆரம்பிச்சாங்க. சோ அன்னையில இருந்து நமக்கு அவ்யக்த முரளி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 1969ல அவர் அவ்யக்தமான புதுசு இல்லையா, அந்த வருஷத்துல நிறைய மெசேஜ், நிறைய மெத்தட்ஸ். ஏன்னா பிரம்மா பாபா இப்ப அவ்யக்தம்ன்ற நிலை, சம்பூர்ண ஃபரிஷ்தா, ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்ற ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்க. பாப் சமான் ஆயிட்டாங்க. பாப் சமான் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு காட் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு காட் அப்படின்னா பாபாவுக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்குதோ அவ்வளோ பவர்ஸும் இப்ப பிரம்மா பாபாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன, சோல் தான் இப்ப டிஃபரெண்ட். சிவபாபா அப்படின்றவர் நிராகார், எப்பவுமே பிறவி சக்கரவர். ஆனா பிரம்மா பாபா பிறவி சக்கரத்துல வரக்கூடியவர். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா பவர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர்ஸ்ல வந்துட்டாங்க. சோ இது இந்த முரளி 1969ல அவர் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஆன முதல் வருஷத்துல அவருடைய அனுபவங்கள், பிரம்மா பாபாவினுடைய அனுபவங்கள், பிரம்மா பாபாவுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவபாபா ஷேர் பண்ணது, இது எல்லாமே நமக்கு லெசன்ஸா நமக்கு சோ அந்த 1969ல இப்ப ஆத்ம அபிமானம் அப்படின்னா பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி அப்படின்றதெல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி ஆன்சர்ஸ் ஃப்ரம் அவ்யக்த முரளி 1969 ஒரு ஸ்பார்க் மெட்டீரியல். அதுல நான் படிச்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இப்ப டியர் மோஸ்ட் பிலவ்டு பாபா, அதாவது அன்பான பாபா, சோல் கான்சியஸ்னஸ்னா என்ன, ஆத்ம அபிமானம்னா என்ன, ஃபைனல் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு குழந்தைங்க கேக்குறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ்னா என்னன்னு குழந்தைங்க கேக்குறாங்க. இதுக்கு பாபா பதில்கள்லாம், அதாவது நிறைய முரளியில இதுக்கு பதில்கள் சொல்லியிருக்கிறாரு, அதனுடைய கன்சாலிடேஷன். சோ இத பத்தி தான் நாம ஷேரிங் பண்ண போறோம். ஃபார் தட் நிறைய பேர் இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி இந்த கொரோனா லாக்டவுன்லயே கிளாஸஸ் எடுத்து நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நம்ம நேரடி கிளாஸஸ், பழைய ஆட்களுக்கு இத பத்தி எல்லாம் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. நம்ம நேர்ல சொல்லி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். பட் புது ஆட்கள் இந்த மாதிரி ஜூம்ல வந்தவங்க, அவங்க நம்மளுக்கு நேர்ல நம்மளுடைய சென்டர்ஸ பார்த்தது இல்ல. சோ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதனுடைய பேசிக்க பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த சப்ஜெக்ட நம்ம பார்ப்போம். பேசிக் எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னா, ஆத்மானா என்ன, வைப்ரேஷன்னா என்ன, சட்டில் பாடினா என்ன, சூட்சும வதனம்னா என்ன அப்படின்றத பத்தி தான் ஒரு சின்ன வாட் இஸ் வாட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆத்மாவை பத்தி
ஒரு பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இதுதான் சரீரம், உடம்பு. ஆத்மா பாருங்க, மூளைக்கு நடுவுல எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இரு புருவங்களுக்கு நடுவுல அந்த பிளேஸ், நெத்தி பொட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நெத்தி பொட்டு அந்த இடத்துல மூளைக்கு அருகாமையில், அதாவது லோவர் பிரெயின்னு சொல்லுவாங்க, பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் மெடுலா நடுவுல ஒரு மைன்யூட் ஹாலோ ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், ரொம்ப சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இஸ் த மினிமம் ஆஃப் எனி பார்ட்டிகிள். இது ஒரு ஆட்டமை விட இரு கண்களுக்கு, இந்த கண்களுக்கு புலப்படாது. அந்த மாதிரியான ஒரு ஒளி பாயிண்ட் ஆஃப் லைட்டா வந்து அங்க இருக்குது. சரி, அடுத்தது என்ன பாக்குறோம்னா, பாருங்க, ரெண்டு கண்களுக்கு நடுவுல நெற்றியின் பகுதியில ஒளி புள்ளியா ஆத்மா நான் அங்க வீச்சிருக்கிறேன். இந்த கண்கள் மூலமாக விஷயங்களை பார்ப்பது யார்? நான். இந்த காதுகள் மூலமாக விஷயங்களை கேட்பது யார்? உள்ளுக்குள்ள இருந்து நான் இந்த வேலைகள், அதாவது ஒரு காரை எப்படி ஒரு டிரைவர் டிரைவ் பண்றாரு, அந்த கார் லெஃப்ட்ல திரும்பணுமா, ரைட்ல திரும்பணுமா, நேரா போகணுமா, இதெல்லாம் வந்து டிசைட் பண்றவர் உள்ளுக்குள்ள இருக்க டிரைவர் தானே. அவர் தானே டிரைவ் பண்றாரு. பாடியை டிரைவ் பண்ணக்கூடியவர் இந்த சோல், பாயிண்ட் ஆஃப் லைட். அந்த வீடியோவை பாருங்க, கவனிச்சு பாருங்க. லோவர் இப்ப பாருங்க, இந்த பிக்சர்ல ஒரு ஆத்மால இருந்து அப்படியே ஒளி வட்டம், ஒரு ஸ்டாக்னட் வாட்டர், ஒரு குளத்துல நிலைச்சு குளத்துல ஒரு கல் எரிஞ்சிங்கன்னா எப்படி வேவ்ஸ் வேவ்ஸ் வேவ்ஸா வரும், வட்டம் வட்டம் வட்டமா வருது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மால இருந்து பாருங்க வட்டம் வட்டம் வட்டமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இந்த ஸ்ப்ரெட்டிங் என்னன்னா, இதுக்கு பேர் தான் வைப்ரேஷன்ஸ். அதாவது இந்த வைப்ரேஷன்ஸுக்கு எதெல்லாம் கணக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆத்மா உள்ளார மனம், புத்தி, சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கு. மனதுல எண்ணங்கள் வரும். மனதை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் வரும், உணர்வுகள் உண்டாகும், மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்த ஒரு நிலை வந்து மனநிலைன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அடுத்தது புத்தின்னு ஒண்ணு இருக்கு. புத்தின்றது வந்து டெசிஷன் மேக்கர், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தது, பார்த்தாங்க, கேக்குறாங்க, அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த புரிஞ்சுக்கிற வேலையை செய்வது புத்தி. அது புரிஞ்சுக்கும், அதை இன்டர்பிரட் பண்ணும், அதை வந்து அதை உள்வாங்கி கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடும், அந்த அனுபவங்களை ஜெனரேட் பண்ணும். இது புத்தி. அதாவது பகுத்தறியும், முடிவெடுக்கும், இந்த வேலை செய்யறது புத்தி. மூன்றாவது சுபாவம். சுபாவம்ன்றது புத்தி எந்த விஷயத்த பகுத்தறிஞ்சு முடிவெடுக்குதோ, அனுபவம் செய்து அது போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும், இது சுபாவம். இந்த மாதிரி நான் பலவிதமான உடல்கள்ல மாறி 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 வந்திருக்கிறேன். ஒவ்வொரு உடலுக்குள்ள இருக்கும் போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்குது. அந்த அனுபவங்கள் எல்லாமே சுபாவத்துல. அப்ப மனம், புத்தி, சுபாவம்னு 3 விஷயம் இருக்கு. சுபாவத்துல இருந்துதான் திருப்பி மனசுக்கு விஷயங்கள் போகும், எண்ணங்களாக போகும், எண்ணங்களும் உணர்வுகள். இது ஒரு சைக்கிள் மாதிரி உழண்டு வந்துகிட்டே இருக்கும். மைண்ட், மனம் அப்படின்றது மைண்டு, சுபாவம்ன்றது சப்கான்ஷியஸ் மைண்ட். என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் தான்
என் மனசுக்குள்ளார போது, புத்தி அதை புரிஞ்சுக்குது, திரும்பவும் அது பதிவு செய்து ஒரே விதமா அந்த பதிவுகள் ஒரே விதமா ஆழத்துல போய்கிட்டே இருக்கும். எந்த விதமான ஒரு பர்ட்டிகுலர் இதுதான் ஒப்பீனியன். நம்ம ஏதாவது ஒரு ஒப்பீனியனுக்கு வரோம். ஒப்பீனியன் செட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இதெல்லாம் நடைபெறுது. அது ஒரு தனி சாப்டர். அதை நான் தனியா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது போல மனம், புத்தி, சுபாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மனம் பெருசா, புத்தி பெருசா, சுபாவம் பெருசா அப்படின்னா, சுபாவத்துலதான் எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. இந்த சுபாவத்துல இருக்க ரெக்கார்ட்ஸ், சுபாவத்துல இருக்க விஷயங்கள் தான் மனதுக்கு வருது, புத்திக்கு வருது, திருப்பி சுபாவத்துக்கு. அதிகப்படியான 90% அப்படின்றது சுபாவம் தான். அப்ப இந்த சுபாவத்துக்குள்ளார நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் உடைய பதிவுகள் இருக்குதோ, அது அதனுடைய வைப்ரேஷன்ஸ், அதனுடைய வெளிச்சம், இதுதான் இந்த வைப்ரேஷன்ஸா வெளியில வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க, ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டே இருக்கு. அலைகளை பரப்பிக்கிட்டே இருக்கு. இந்த அதிர்வலைகள் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, சுபாவத்தில் இருந்து வருது. அதுல மனம், புத்தி மர்ஜ் ஆயிருக்குது, இன்க்ளூட் ஆயிருக்குது. ஆனாலும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரோடதுன்னா சப்கான்சியஸ் சுபாவத்தோடது. என்னுடைய கண்ட்ரோல்லயே இல்லாத ஒரு பிளேஸ். இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் இந்த மனம் இப்படி வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இது சூட்சும சரீரம். மனம், புத்தி, சுபாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அதாவது இப்ப 100 வாட்ஸ் பல்புன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அதிகமா இருக்கும். அதே ஒரு 20 வாட்ஸ் பல்புன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வர வெளிச்சம் கம்மியா இருக்கும் இல்லையா. அந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி, ஆத்மா என்ன கெப்பாசிட்டி, ஆத்மாவோட கெப்பாசிட்டி அப்படின்றது எதன் அடிப்படையில ஒரு ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி டிசைட் ஆகுதுன்னா, சுபாவத்துடைய பியூரிட்டி அளவுலதான் அந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி டிசைட் ஆகுது. ஹைலி பியூர்னு வச்சுக்கோங்க, ஹைலி பியூர் சுபாவம் அப்படின்னு சொன்னா அந்த கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அதே அந்த சுபாவத்துல ரொம்ப அவகுணங்கள், அழுக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். சுபாவத்துடைய இந்த மனம், புத்தி, சுபாவம் அப்படின்ற 3 விஷயங்களில் இருந்து, அதாவது ஆத்மாவில் இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம், வைப்ரேஷன்ஸ், இந்த முழு உடல்லையும் ஒரு ஒளியா பரவி இருக்கு. இது பாருங்க, ஆத்மா இங்க இருக்கு, இதனுடைய வெளிச்சம் இந்த முழு உடலிலும் ஒளியாக பரவி இருக்குது. இந்த ஒளி என்னுடைய பிசிக்கல் பாடி உள்ளாரையும் வரும், என்ன பிசிக்கல் பாடியை கடந்தும் வரும். இதுக்கு பேர் தான் ஒளி உடல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒளி உடலுடைய பிரைட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆத்மாவோட கெப்பாசிட்டி, அதாவது பியூரிட்டி ஆஃப் தி சோல் அப்படின்னு சொல்றோம். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, சுபாவத்துல எத்தனை தூய்மையான பிஹேவியர்ஸ் உடைய பதிவுகள், எக்ஸ்பீரியன்சஸ் உடைய பதிவுகள் இருக்குதோ அதை பொறுத்து இந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி நிர்ணயிக்கப்படுது. பவர்ஃபுல்லான சோல், பவர்லெஸ் சோல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது டிசைட் ஆகும். ரெண்டாவது, இந்த சூட்சும சரீரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தூல சரீரம்னா பிசிக்கல் பாடி. எனக்கு இப்ப நமக்கெல்லாம் இருக்குது பிசிக்கல் பாடி. ஆத்மா அந்த பிசிக்கல் பாடியில எம்பர்ட் ஆயிருக்குன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கு இல்லையா. டைரக்டா பிசிக்கல் பாடியில இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த சட்டல் பாடிக்குள்ளார, பிசிக்கல் பாடி அதுக்கு உள்ளார லேயர் சட்டல் பாடி, அதுக்கு உள்ளாரதான் ஆத்மா அமர்ந்திருக்கு. இப்போ இந்த சட்டில் பாடி சூட்சும சரீரம் ஆர் ஒளி உடல் அல்லது லைட் பாடி, இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான பெயர் இருக்கு. இது ஒரு பாடிலெஸ் ஸ்டேஜ், ரைட்டா. பரமாத்மா சொல்லுவாங்க இத பாடிலெஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். பாடிலெஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அசரீரி, சரீரி. சரீரி அப்படின்னா சரீரத்துல இருக்கிறது, பாடிக்குள்ளார இருக்கிறது ஆத்மா. அசரீரி அப்படின்னு சொன்னா சரீரி. இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல பிசிக்கல் பாடி கிடையாது, ஆனா லைட் பாடியோட இருக்கேன்.
இதுக்கு பேரு கூட அசரீரி தான். இந்த ஸ்டேஜுக்கு பேரு கூட அசரீரி. இந்த பாயிண்ட் ஆஃப் லைட் ஆத்மா, நான் இந்த ஒளி உடல்ல இருக்கேன் இல்லையா, சப்போஸ் ஆத்மா என்னுடைய கான்சியஸ்னஸ், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்ல பியூரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 99% தூய்மை சொன்னா, இந்த சட்டில் பாடிக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது எனக்கு, நான் வந்து இந்த ஒளி உடல்ல இருக்கேன் இல்லையா, எனக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு பரிஷ்தா அல்லது அவ்வியக்த ஸ்திதி. ஸ்திதினா மனநிலை. அவ்வியக்த மனநிலை அப்படின்னா பாடிலெஸ் மனநிலை. அவ்வியக்தம் அப்படின்னா பாடிலெஸ் அசரீரி. அதாவது இந்த வியக்தம் அப்படின்னு சொன்னா பிசிக்கல், பியாண்ட் தி பிசிக்கல், அந்த ஸ்டேஜுக்கு பேரு அவ்வியக்தம். இந்த நிலைக்கு பேரு அவ்வியக்த நிலை, அதாவது மரணம் அடைந்த நிலை. ஒளி உடலில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிசிக்கல் மேட்டர், பிசிக்கல் பாடி அப்படின்ற விஷயத்த கடந்த நிலை. சரியா? இந்த ஒளி உடல், இதுல 2 நிலைகள் உண்டு. ஒண்ணு வந்து இந்த லைட் பாடி, ஆத்மா நான் இந்த லைட் பாடியில இருக்கேன். இந்த ஆத்மா நான் ஆத்மான்ற விஷயமே தெரியாம பாடி கான்சியஸ்னஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாடி கான்சியஸ்னஸ் யாருக்கு ஞானம் இல்லையோ, நான் தான் இந்த தேகம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ, ஆத்மாவை பத்தின நாலேஜ், புரிதலோ, ரியலைசேஷன், உணர்தலோ இல்லாதவர்கள், தன்னை இந்த உடல் என்று கருதி கொண்டிருப்பவர்கள், இந்த ஒளி உடல்ல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனநிலையில பிசிக்கல் பாடி இல்லாம இந்த லைட் பாடியோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தான் ஆவிகள்னு நாம சொல்றோம். கோஸ்டன், அதாவது பாடி கான்சியஸ்ல இருக்குது இந்த ஆத்மா. அதே இந்த ஆத்மா சோல் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது விழிப்புணர்வு பெற்ற நிலை. விழிப்புணர்வு பெற்ற நிலைக்கு வந்துருச்சு, நான் ஆத்மா, நான் இந்த சரீரம் கிடையாது, இந்த ஒளி உடல்ல நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சு இருக்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த ஒளி உடலுக்கு பெயர் ஃபரிஷ்தா அல்லது அவ்வியக்த நிலை. இந்த ஃபரிஷ்தாக்கள் மட்டுமே சூட்சம வதனம் வரை சென்றடைய முடியும். சூட்சம வதனம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, கிளாஸ் கேட்டவங்களுக்கு இதெல்லாம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 உலகங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த பிசிக்கல் வேர்ல்டு, 2 மேல இருக்கிற நிராகார வேர்ல்டு. நிராகார வேர்ல்டு அப்படின்றது சுப்ரீம் சோல் வேர்ல்டு, பிரம்மலோகம், ஆத்மலோகம், பரந்தாமம் அப்படின்லாம் பல பேர் இருக்குது. பரமாத்மா வசிக்க நிராகார உலகத்துக்கும் இந்த சாக்கார உலகத்துக்கும் நடுவுல ஆகார உலகம்னு ஒண்ணு இருக்கு. சட்டல் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சட்டல் வேர்ல்டு அப்படின்றது அது இது பத்தி, இந்த சட்டல் வேர்ல்டு பத்தி ஒரு அது தட் இஸ் செப்பரேட் சாப்டர். பட் இன்ட்ரோடக்டரி லெவல்ல இது மட்டும் தெரிஞ்சு. 3 உலகங்கள். ஒண்ணு இந்த பிசிக்கல் சாக்கார உலகம். சாக்காரம்னா பிசிக்கல், ஆகாரம் அப்படின்னா சட்டல், அதாவது இந்த ஒளி உடல், ஒளி ஸ்டேஜ். நிராகாரம் அப்படின்னு சொன்னா வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட், பரந்தாம். இந்த ஒளி உடலோட ஒரு ஆத்மா சூட்சம வதனம், அதாவது சட்டல் வேர்ல்ட் வரைக்கும் போக முடியும். யார் போக முடியும்? எல்லா ஒளி உடலும் போக முடியாது. ஃபரிஷ்தாக்கள் மட்டும் போக முடியும். ஃபரிஷ்தாக்கள் இடம் அது. இப்போ பிரம்ம பாபா இப்பவும் இருந்துட்டு இருக்கிறது இந்த சூட்சம வதனத்துலதான். அப்ப இந்த சூட்சம வதனத்துல வெறும் பிரம்ம பாபா மட்டும் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல, சிவபாபா. ஏன்னா பிரம்ம பாபா எதுக்காக சூட்சம வதனத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும்? நியூ வேர்ல்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சிவபாபா எப்பவுமே பிரம்மாக்குள்ள அங்க அவதாரம் செய்து அந்த காரியங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் சூட்சம வதனம். இந்த சூட்சம வதனத்துக்கு சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் இணைந்த ஸ்வரூபத்துல இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சாக்காரமா பிரம்மா பாபா வாழ்ந்துட்டு இருந்தப்போ சிவபாபா வந்து அவருடைய சரீரத்துல இன்கார்னேட் ஆகி இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்ப பாப் தாதா, பாப்னா சிவபாபா, தாதான்னா பிரம்மா.
பெரியவர், மூத்தவர்னு அர்த்தம். அப்ப பாப் தாதா 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைதான் பாப் தாதா. இந்த பாப் தாதான்ற ரூபத்துலதான் சிவபாபா வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பிரம்ம பாபா சரீரம் விட்டாச்சு. அவர் எங்க இருக்காரு? இன்னும் முக்தின்ற நிலைக்கு போகல, முக்திக்கு பரந்தாமத்துல போய் உட்காரல. அப்ப சூட்சம வதனம் அவருக்காக ஒரு ஆபீஸ் ரூம், அதாவது இந்த புது உலக படைப்பதற்கான ஒரு ஆபீஸ் ரூம், அந்த சூட்சம வதனம். அப்ப சிவபாபா அவருக்குள்ள அங்க அவதாரம் செய்திருப்பார். இப்ப நான் வந்து எனி டைம் நான் சிவபாபாவை பார்க்கணும், அதாவது பேசணும் அவர்கிட்ட அப்படின்னா, நான் வந்து இந்த அசரீரி ஸ்திதி மனநிலையில இந்த மாதிரி ஒரு ஸ்திதியை, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபரிஷ்தா உலகத்துக்கு போய் ஃபரிஷ்தா ரூபத்துல பாப்தாதாவை பார்த்து பேசிட்டு வரலாம். இதெல்லாம் மெடிடேஷன்ல இது ஒரு டைப். சரி, இதுதான் அபவுட் இந்த சட்டில் பாடி. இதுல பாருங்க இந்த சூட்சும சரீரம் எப்படி இருக்குதுன்னு. சூட்சும சரீரம், லைட் பாடி அல்லது ஒளி உடல், இதெல்லாம் பேரு. இதுல வரக்கூடிய வெளிச்சம், இதுல பாருங்க இந்த உடல் மட்டும் ஒளியா இல்ல. ஒரு டியூப் லைட் ஆன் பண்ணோம்னா எப்படி வெளிச்சம் பரவி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பாருங்க இதை சுத்தி வெளிச்சம் பரவி இருக்குது. எங்க இருந்து வருது இந்த வெளிச்சம்னா ஆத்மால உள்ள இருந்துதான் வருது. இப்பவும் நமக்குள்ள நாம ஆத்மாவா நாம இருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு சக்திகள், ஒரு வைப்ரேஷன்ஸ் வெளியே வந்துகிட்டு தான் இருக்குது. என்ன இந்த பிசிக்கல் பாடி கடந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். சக்தி, எனர்ஜி இல்லையா, எனர்ஜி பார்க்க முடியாது. இது எனர்ஜி பாடி. இந்த போல அடுத்தது ஃபரிஷ்தா எப்படி உருவாகுது பாருங்க. சூட்சும சரீரம் நம்ம பார்த்தோம். ஒரு ஆத்மா ராஜயோகம் படிக்க 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 என்ன ஆகுது, பரமாத்மா கிட்ட இருந்து சக்திகள் அடையுது ஒரு ஆத்மா. எந்தெந்த வகையில ஒரு ஆத்மா பரமாத்மா கிட்ட இருந்து சக்திகளை அடையுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பிசிக்கலா நான் இருக்கேன் இல்லையா, அப்ப வந்து சிவபரமாத்மா பிசிக்கலா அந்த சவுண்டை எழுப்பி என்ன சக்திகளால நிரப்புறாங்க. அது எப்படி? அதுதான் ஞானம். அன்றாடம் நமக்கு வந்து முரளி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த முரளி ஞானம், அத நாலேஜ் சப்தத்தின் வாயிலாக அல்லது மெட்டீரியலா இருந்தா அதை நம்ம படிக்கிறோம். இந்த லைட் வாயிலாக, அதாவது இந்த பிசிக்கல் ஃபார்ம் மூலமாக ஆத்மா என்ன வந்து சார்ஜ் பண்றாரு. ரைட்டா? அப்படி அன்றாடம் அந்த ஞானத்தின் மூலமாக யோகம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேன். யோகம்னா என்ன? பரமாத்மாவோட எப்படி கனெக்ட் பண்றது, என்னுடைய எண்ணங்கள் மூலமாக அவரை எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி சக்திகள் அடையிறது, எப்படி என் நிலைகளை நான் உயர்த்துவது அப்படின்றதெல்லாம் ஞானம் மூலமாக நான் கத்துக்கிறேன். அதான் டெய்லி ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். அன்றாடம் ராஜயோகத்துல ஞானம், யோகம், தாரணா, சேவான்னு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல இந்த ஞானத்தின் மூலமாக சக்திகளை அடைந்து யோகம் பண்றேன் நான். தியானம் பண்ணி அவர்கிட்ட இருந்து சக்திகளை அடைந்து ரீடைன் பண்ணணும்ல. பவர்ஸை ரிசீவ் பண்றது மட்டும் பத்தாது, ரீடைன் பண்ணணும். அதுக்கு தாரணா, என்னுடைய பிஹேவியர்ல, என்னுடைய சன்ஸ்கார் சுபாவத்துல பர்மனன்ட் சேஞ்சஸ கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுதான் பிராக்டிஸ். இது பண்ண 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 என்ன ஆகும், இந்த சட்டில் பாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே சட்டில் பாடி ஞானத்துல தன்னுள் மாற்றத்தை கொண்டு பவர்களுக்கு உருவாகும். இந்த பிக்சர்ல எப்படி வருது பாருங்க. இதுதான் ஃபரிஷ்தா, ஏஞ்சலிக் ஃபார்ம் அல்லது அவ்வியக்த ஸ்டேஜ்னு சொல்றது. அவ்வியக்த ஸ்டேஜ் இதுதான். இப்ப பிரம்ம பாபா இந்த ஒரு நிலையை தான் அடைஞ்சிருக்கு. அவ்வியக்த ஸ்திதி, அவ்வியக்த ரூபமே அவ்வியக்தம், ஏஞ்சலிக் ஸ்டேஜ். இந்த ஏஞ்சலிக் ஸ்டேஜ் தான் ஈக்குவல் டு காட். ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல பாக்குறோம் இல்லையா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள், இறை தூதுவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏஞ்சலிக் ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம். இது வந்து ஈக்குவல் டு காட், கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி படைத்தவர்.
இந்த இந்த ஏஞ்சலிக் ஃபார்ம் மட்டும்தான் சட்டல் ரீஜியன்ல இருக்க முடியும். அப்படித்தான் இன்னைக்கு பிரம்மா பாபா அங்க இருந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து நாம அவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்மளால தொடர்பு கொள்ள முடியும். இப்படித்தான் அந்த ஃபரிஷ்தா இருக்கும். இதுக்கு பாருங்க, இந்த ஏஞ்சலுக்கு பாடியுடைய ஷேப் இருக்காது. கான்சியஸ்னஸ்ல நம்ம என்ன இருக்கோமோ அந்த லைட் பாடி அந்த ஷேப்பை தான் எடுக்கும். இப்ப இது பியூர் கான்சியஸ்னஸ், ஐ எம் சோல் அப்படின்ற பியூர் கான்சியஸ்னஸ் இது ஃபிளையிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனாலதான் விங்ஸ் காமிக்கிறது. திஸ் இஸ் அன் ஏஞ்சல். சரி, நெக்ஸ்ட் சூட்சம வதனத்தில் இங்க பாருங்க. சூட்சம இது இந்த ரெண்டு கலரா இருக்கு பாத்தீங்களா, இது நிராகார உலகம். அதாவது சிவ நிராகாரி, வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட் மட்டும்தான். அடுத்தது இந்த எல்லோ கலர், இந்த ஒயிட் கலர் ரீஜன் இருக்கு பாருங்க. இந்த ஒயிட் கலர் ரீஜன் தான் சூட்சம வதனம். இந்த சூட்சம வதனத்துலதான் இங்க பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவா இருக்காங்க. அவர் ஃபரிஷ்தாவின் ராஜா, நம்பர் 1 ஃபரிஷ்தாலே ஹையஸ்ட் நம்பர் 1 ஃபரிஷ்தா. நிராக பரமாத்மா இவருக்குள்ள அவதாரம் செய்திருக்கும் போது பாப் தாதாவா அங்க ஃபரிஷ்தாவா இருப்பாங்க. நானும் அந்த ஃபரிஷ்தா அந்த ஸ்டேட்ல அவரை மீட் பண்ணலாம் சூட்சம வதனத்துல. அந்த பிக்சர் தான் இது. அவருடைய பிளெஸிங்ஸ் பாருங்க. இந்த சட்டல் ரீஜன்ல சவுண்ட் கிடையாது. இந்த பிசிக்கல் வேர்ல்டுல தான் சவுண்டு. சூட்சமவதனத்துல பேச்சு, மூலவதனம் அதாவது நிராகார உலகத்துல பேச்சே கிடையாது, வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட் தான். அப்ப பரமாத்மாவோட நான் பேசணும் அப்படின்னா அவரு பிசிக்கல்ல வர்றது கிடையாது. பிசிக்கலா முரளி கொடுக்குறாரு, அது வேற ஒரு சப்ஜெக்ட். நான் அப்புறம் அதை பத்தி ஷேர் பண்றேன். இப்ப இங்க வைப்ரேஷன்ஸ் மூலமாகத்தான் அவர் எனக்குள்ள சக்திகளை நிரப்புறாரு. இந்த பிக்சரை கவனிங்க. நானும் ஆத்மா இங்க ஒரு ஃபரிஷ்தா ரூபத்துல பரமாத்மா நினைவுல தியானம் பண்ணிட்டு இருக்கு. பாப் தாதா இங்க 2 சோல் இருக்கு இது உள்ளார. ஒண்ணு பிரம்ம பாபாவுடைய சோல், இன்னொன்னு சிவ பரமாத்மாவுடைய சோல். 2 பேரும் பாப் தாதா. பாப் தாதா இந்த கண்கள் மூலமாக இந்த சக்திகளை எனக்குள்ள நிரப்புறாங்க. நான் ஆத்மா இங்க சார்ஜ் ஆகுது. இப்படி நம்மள சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. சூட்சம வதனம் முறை என்னை எப்படி சந்திக்கணும், என்கிட்ட இருந்து எப்படி சக்திகளை அடையணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறோம். பின்னால லெசன்ஸ் நம்ம எடுக்கும்போது எதை பத்தி சொல்றோம்னு உங்களால கோரிலேட் பண்ணிக்க முடியும். அப்பதான் அதனாலதான் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆத்மா இப்ப வெளியேறுது பாருங்க, நிராகாருக்கு போகுது. ஆத்மா நானு பாயிண்ட் ஆஃப் லைட்டா பரந்தாமம் போறது இப்படித்தான். ஆத்மா பாருங்க, உடல் என்ற உணர்வை மறந்து ஆத்மா வெறும் ஒளி புள்ளியாக பரந்தாமம் நோக்கி செல்கிறது. இதெல்லாம் தியான முறைகள். இது ஒரு முறை. நாங்க ஃபரிஷ்தாவா நானு பாப்தாதாவை மீட் பண்ணேன் இல்லையா, அடுத்தது நிராகார ரூபத்துல பாயிண்ட் ஆஃப் லைட். இது பாருங்க, இது நானு, இது சுப்ரீம் சோல். ஆத்மா பரமாத்மா 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு, பரமாத்மா நல்ல பெருசா இருக்க மாட்டேன், நீங்க ஆத்மா சின்னதா இருக்க மாட்டேன். எல்லாரும் அப்பா எப்படியோ அப்படித்தான் குழந்தை. 2 பேரும் ஒரே சைஸ் ஃபார்ம் எல்லாம் ஒண்ணுதான். நான் நிராகார ரூபத்துல பரந்தாமத்துல இருக்கும்போது பாபா என்னை இது போல தன்னுடைய சக்திகளால என்னை நிரப்புகிறார். இது போலதான் அங்க போய்
பரமாத்மா அருகாமையில நான் இருக்கும்போது அவருடைய சக்திகளை எல்லாம் நான் கிரகிச்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது பாபா சொல்லுவாங்க, எப்படி வந்து ஒரு தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தங்க நகை இருக்குது. அத உருக்குறோம் அப்படின்னு நெருப்புல போடுறோம். நெருப்புல போட்டா என்ன ஆகுது? அதுக்குள்ள இருக்கிற அழுக்குகள், வேஸ்ட், மற்ற அலாய்ஸ் இதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துரும். உருக்கும்போது, ஒரு உலோகத்த உருக்கும்போது. பூரா அந்த உலோகம் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஆத்மா நானு, இது பேரு ஜுவாலாமுகி யோகான்றது. ஜுவாலாமுகி யோகான்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்ம். அது ஒரு டைப் ஆஃப் யோகா இருக்கு. நான் பரந்தாமத்துல வெறும் ஆத்மஸ்வரூபத்துல நிராகார் அப்படின்னா நத்திங். நிர் ஆகார். ஆகார்னா பிசிக்கல். நிர்னா நத்திங். சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இந்த நிலைய மற்ற யோகங்கள்ல, ஹட்ட யோகங்கள்ல. பரந்தாமத்துல பரமாத்மாவுடைய சக்திகளுக்கு கீழே நான் மட்டும் ஒருமுகப்பட்டு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபயர் ஆஃப் யோகால மெல்ட் ஆயிடுவேன் நானு. மெல்ட் ஆகி எனக்குள்ள இருக்கிற அலாய்ஸ், டஸ்ட், டர்ட் இதெல்லாம் அப்படி கரைஞ்சு வெளியேற்றப்படும். ஒரு ப்ராசஸ் இங்க நடக்கும். அந்த டஸ்ட், அலாய்ஸ், டர்ட் இதெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? தோஸ் ஆர் நத்திங் பட் அவர் கார்மிக் அக்கவுண்ட்ஸ். பழைய கணக்கு வழக்குகள், துன்பங்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு இல்லையா? இதெல்லாம் இங்க வந்து கரைக்கப்படும் இந்த ஒரு ரூபத்துல, இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக தான் இந்த பிக்சர் காட்டுது. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆகார்னா என்ன, சாகார்னா என்ன, ஆகார்னா என்ன, நிராகார்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சாகார்னா பிசிக்கல், ஆகார் அல்லது சட்டல் அப்படின்னு சொன்னா லைட் பாடி, நிராகார் அப்படின்னு சொன்னா பரந்தாமத்துல பாயிண்ட் ஆஃப் லைட். இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நான் ஆத்மா, இந்த சரீரத்துல நான் இருக்கேன். இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இப்போ நம்ம we will come to the subject. ஃபர்ஸ்ட் சாப்டரே ராஜயோகத்துல என்ன பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, முதல் பாடம் நான் ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். இந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல ஆத்மான்றது சொல்லி கொடுத்துட்டாரா? செகண்ட் பாடம் என்ன, அவர் யாருன்றது சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்ன்றது சொல்லி கொடுக்குறாரு. இந்த நான் ஆத்மா நீ ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த கான்சியஸ்னஸ் வரணும் அப்படின்றத பத்தி எல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீச்சிங்ஸ்ல வரும். இப்போ குழந்தைங்க இந்த சாப்டருக்கு வருவோம் நம்ம. குழந்தைங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, டியர் மோஸ்ட் பிலவ்டு பாபா, வாட் இஸ் சோல் கான்சியஸ்னஸ்? ஆத்மா அபிமானம்னா என்ன? ஃபைனல் ஸ்டேஜுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபைனல் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு குழந்தைங்க கேக்குறாங்க. அப்ப பாபா வந்து சொல்றாரு, குழந்தை, இனிமையான குழந்தை, at the end the body will become completely and peaceful. At the end அப்படின்னா என்ன? இறுதியில். இறுதியில்னா என்ன? உலகம் இறுதியில இல்ல. டெட் சைலன்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, யாராவது இறந்து போயிட்டா எப்படி சைலன்ஸ்ல போயிடுறாங்க, எதுவுமே கேட்காது. அதான் at the end அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரீரத்தை விடுவோம். at the endன்றது அதுதான். the body will become completely. யாரெல்லாம் இந்த ராஜயோகத்தை பயிற்சி பண்றோமோ அவங்களுக்கு கடைசி நேரம் இப்ப எல்லாருமே யாருமே சோல் கான்சியஸ் கிடையாது, எல்லாம் பிராக்டிஸ். அப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி 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 என்ன ஆகும், அட் தி எண்ட் கடைசியில பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா? அந்த டைம்ல என்ன ஆகும், பாடி கூட கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடும் அண்ட் பீஸ்ஃபுல் ஆயிடும். இந்த ஸ்டேஜுக்கு பேரு தான் சோல் கான்சியஸ். இந்த ஸ்டேஜ நோக்கி தான் என்னுடைய பயிற்சி இருக்கு.
இப்பவே ஏன் இந்த ஸ்டேஜ் நமக்குள்ள வராதா அப்படின்னு சொன்னா, now you don't have the stage because of your outstanding karmic accounts. அவுட்ஸ்டாண்டிங் கார்மிக் அக்கௌண்ட்ஸ் இன்னும் கர்ம கணக்கு, கர்ம சுமைகள்லாம் இருக்குது. அந்த கர்ம சுமைகள் யுவர் பாடி டிராஸ் யுவர் அட்டென்ஷன். உங்க உடம்பு வந்து உங்களுடைய அட்டென்ஷனை இழுத்துருது. சோல் கான்சியஸ்னஸ் என்ன தெரியுமா? அவ்வியக்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஸ்டேஜ்னா நிலை. அவ்வியக்த ஸ்டேஜ்னா இப்ப பார்த்தோமே, பிரம்ம பாபா அவ்வியக்தமானார் அப்படின்னா என்ன? அவ்வியக்தம்னா என்ன? முழுமை நிலை, ஃபினிஷ்ட், ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். அந்த ஃபினிஷ்ட் ஆயிட்டம்னா அந்த மனநிலை. அதாவது ஸ்டேஜ்ன்றது என்ன தெரியுமா? நிலைகள். ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ, வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து அதால நடக்க முடியாது. அது ஒரு ஸ்டேஜ், படுத்தே இருக்கும், மண் கவுந்து படுத்துக்கும், அது ஒரு ஸ்டேஜ். அடுத்து அது மண்டி போட்டு 4 கால்ல நடக்கும், அது ஒரு ஸ்டேஜ். அப்புறமா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து 2 கால்ல நடக்கும், அது ஒரு ஸ்டேஜ். 2 கால்ல நடக்க ஆரம்பிச்ச பிறகு நீ 4 கால்ல நீ நடந்து போய் எல்லா இடத்துலயும்னா போக முடியுமா? இல்ல நீ படுத்தே கடை, அந்த ஸ்டேஜ் போக முடியுமா? அது வாட் டஸ் இட் டினோட்? இட் டினோட்ஸ் தி டெவலப்மெண்ட், வளர்ச்சியை குறிக்குது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா கூட பயிற்சி பண்ண 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 ஸ்டேஜஸ் மாறும். ஆத்மா நம்மளுடைய ஆத்மாவினுடைய நிலை, மனநிலை தான் அது. மனநிலை தான் மெச்சூரிட்டின்ற ஸ்டேஜ். நம்மளுடைய ஸ்டேஜஸ், சோலுடைய ஸ்டேஜஸ் மாறும். அந்த மாதிரி சோல் கான்சியஸ்னஸ்ன்றது ஹையஸ்ட் ஸ்டேஜ். அந்த உயர்ந்த ஸ்டேஜ் எதை குறிக்குதுன்னா, பாபா சொல்றாங்க அவ்வியக்த ஸ்டேஜ் தான் அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அவ்வியக்தம்னா என்ன? முடிஞ்சு போச்சு பாடி கான்சியஸ்னஸ்னா. அந்த பாடின்னு ஒரு நடிகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடிகர் வந்து ஒரு ஒரு வேஷத்தை நடிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வேஷத்தை அவர் பெர்மனண்டா இல்ல நடிக்கிறது இல்லையே. ஒரு பிக்சருக்கு அவர் கால் ஷீட் போடுறாருன்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஷீட் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்பவும் நடிக்கவா போயிட்டு இருப்பாரு? கிடையாது இல்ல. அவரு கால் ஷீட் போட்ட டைம் வந்து 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஆத்மா நானு இந்த பாடிக்குள்ளார கால் ஷீட் போட்டு வந்திருக்கேன். எத்தனை இயர்ஸ்? 40 இயர்ஸா இருக்கலாம், 50 இயர்ஸா இருக்கலாம், 70 இயர்ஸா இருக்கலாம், 100 இயர்ஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி கால் ஷீட் போட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாடிக்குள்ளார. இத தெரிஞ்சு நான் ஆத்மா, நான் பர்மனண்டா இந்த ரோல் என்னது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை, அவேர்னஸ், ஸ்டேஜ் ஆஃப் அவேர்னஸ், அதான் சோல் கான்சியஸ்னஸ். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து எவ்வளவு பர்மனன்ட் ஆகுது எனக்குள்ள அப்படின்றது ஒரு நிலை, அது அவ்வியக்த நிலை. The more you stabilize in this stage, whether someone speaks or not, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஸ்டேஜ்ல நாம நிலைச்சு நிக்கிறோமோ, நம்ம கூட யாரு பேசினாலும் பேசலனாலும் அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம முன்னால யாராவது வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன விதமான மனநிலையில இருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சூட்சமம் தானே, அவங்களுடைய சூட்சமத்தை நான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் சூட்சம நிலையில இருக்கிறேன். எப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு ஏற்படும்? பாபா அதுக்கு சொல்றாரு. அதாவது இந்த ஃபைனல் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது எப்ப உருவாகும் நமக்குள்ளார அப்படின்னு சொன்னா, யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி எ கெஸ்ட். நான் வந்து இந்த உலகத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கிறேன். அதான் சொன்னேன்ல, ஒரு கால் ஷீட் போட்டு வந்திருக்கேன் நான் இங்க. இந்த பாத்திரத்தை நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். பாத்திரத்தை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு எனக்குள்ளார எப்ப முழுமையா என்னை ஆக்கிரமிக்குதோ, அப்ப அந்த ஃபைனல் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் எனக்குள்ளார வர ஆரம்பிக்கும். நான் கார்போரியலா இருந்தா கூட, அதாவது இந்த பிசிக்கல் பாடியில இருந்தா கூட, யூ வில் பி ஏபிள் டு ரிமைன் இன் அன் அவ்வியக்த ஸ்டேஜ். அவ்வியக்தமா நான் வந்து இது இல்ல அப்படின்றதுல எனக்குள்ள ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு மனநிலை இருக்கும். ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு வெளியூருக்கு போறேன். அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறேன். அங்க வந்து நல்ல காட் இருக்கும், சோஃபா இருக்கும். அங்க நல்ல நல்ல பொருட்கள்லாம் இருக்கும் பயன்படுத்த. இதெல்லாம் என்னுடையதுன்ற உணர்வு எனக்கு ஏற்படுமா? ஏற்படாது.
நான் இங்க கெஸ்டா வந்திருக்கேன், நான் அதெல்லாம் பயன்படுத்துவேன். ஆனா அதெல்லாம் என்னோட இது கிடையாது. இந்த மனநிலை, இதுக்கு பேரு தான் கெஸ்ட், விருந்தாளி என்ற மனநிலை. இந்த விருந்தாளி என்ற மனநிலை எனக்குள்ள எப்ப ஸ்ட்ராங் ஆகுதோ, இந்த உலகத்திற்கு நான் விருந்தாளி, இந்த உடலுக்குள் நான் விருந்தாளி, இந்த உணர்வுகள் எனக்குள்ள எப்ப ஸ்ட்ராங்கா வருதோ அப்ப அந்த ஃபைனல் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் எனக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதெல்லாம் பல முறையில அவர் சொல்லியிருக்காரு. அதோட கன்சாலிடேஷன் இது. Everyone has to create extra time for staying in the அவ்யக்த ஸ்டேஜ்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பயிற்சி பண்ணணும் அவ்யக்த நிலையில இருப்பதற்கு. நீங்க யாருக்கிட்ட while talking உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க, பேசிக்கும் போதே நான் ஒரு ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்றது புரியணும். ஆத்மாவை தான் பார்க்கணும். இந்த பாடி, ஒரு ஆத்மா பாடிக்குள்ளதான் வருது. நான் பாக்குறது பாடி தான் பார்க்க முடியும். ஆனா கூட அந்த ஆத்மாவை பார்க்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் which is very much essential. ரொம்ப ரொம்ப தேவையான ஃபர்ஸ்ட் லெசன் எதுன்னு சொல்லிட்டாரு பாபா. Become a zero without any sanskar of the past. பழைய விஷயங்கள் எது, நீங்க எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில. இப்ப எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு அழிச்சு மொத்தமா முடிச்சு டிராஷ்ல தூக்கி போட்டோம். வேண்டாம். நான் யாரு? நான் ஆத்மா. இது ஒண்ணுதான் என் நினைப்புல இருக்கும். வேற எந்த விஷயங்களுமே என் ஞாபகத்துல எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் பிராக்டிஸ் சொல்றாரு. எதுக்கு? அவ்யக்த ஸ்டேஜ் அடையிறது, ஃபைனல் ஸ்டேஜ், பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடையிறதுக்கு இதெல்லாம் ஒண்ணு நம்மள கெஸ்டா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆத்மாவா மத்தவங்கள பார்க்கணும், நம்ம ஜீரோ பாயிண்ட் ஆஃப் லைட், அவ்வளவுதான். பழைய நினைவுகள் எதையுமே வச்சுக்க கூடாது. ஐ எம் பாயிண்ட் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, if you increase your practice, you will be able to stabilize yourself in that stage for many hours. இந்த நான் ஆத்மா அப்படின்ற பிராக்டிஸ் நீங்க அதிகம் பண்ண 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 அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் உங்களால நிக்க முடியும். இந்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப இனிமையான ஸ்டேஜ்ன்றாரு. ரொம்ப நேரம் நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜுடைய ஸ்வீட்னஸ் நம்ம அனுபவம் செய்ய முடியும். இந்த ஸ்டேஜ் எவ்வளவு ஸ்வீட்ன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். Just as the whole tree is merged in a seed, ஒரு முழு மரமும் ஒரு விதையில் மறைந்திருக்கிறது இல்லையா, அது போல the remembrance of Baba is merged in this practice ன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. நான் ஆத்மா, ஒரு ஒளி புள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னுடைய பிராக்டிஸ அதிகப்படுத்த படுத்த படுத்த மெனி ஹவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் I can experience a sweetness in the stage. ஒரு இனிமை தன்மையை அனுபவம் செய்ய முடியும். அந்த இனிமை தன்மைக்குள்ள என்ன இருக்கு? பாபா சொல்றாரு, எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு முழு மரமும் ஒளிந்திருக்கிறதோ அதுபோல பாபாவுடைய ரிமெம்பரன்ஸ் இஸ் மெர்ஜ்டு, இந்த விஷயத்துல மெர்ஜ் ஆகி இருக்குது. பாபாவுடைய ஸ்வீட்னஸ், அவருடைய ரிமெம்பரன்ஸ் இதுக்குள்ளார புதைந்திருக்கிறது. Considering yourself to be a soul, you also have to come into the body and perform the act. எல்லாம் புரிந்த நிலையில, உணர்ந்த நிலையில, இந்த இனிமைத்தன்மையோடு இந்த சாக்கார உடம்புல நான் இருக்கும்போது என்னால அன்பாகவும் இருக்க முடியும், விலகி can perform loving and detached. எந்த ஒரு ஸ்டேஜஸையுமே நான் இருக்க முடியும். அன்பாவும் இருப்பேன், விலகியும் இருப்பேன் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில. இதுக்கு பேரு தான் சோல் கான்சியஸ்னஸ்னு பாபா சொல்றாரு. சோல் கான்சியஸ் மீன்ஸ் அவ்யக்த ஸ்டேஜ். The weakness of not being able to stabilize yourself as a point, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்னால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல, நான் ஆத்மா, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு என்னால ஒருமைப்பட்டு நிக்க முடியல அப்படின்னு சொன்னா பாபா என்ன சொல்றாரு, உனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் லெசனே புரியல.
இது ஒரு வீக்னஸ். என்னால ஸ்டேபிள் ஆக முடியல அப்படின்றது ஒரு வீக்னஸ். ஃபர்ஸ்ட் லெசன்லயே இன்னும் தீர்க்கம் ஆகல. எல்கேஜியே இன்னும் பாஸ் பண்ணல. எங்க யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், காலேஜ், பிஜி தான் பாபா சொல்றாரு. அதனால you should experience yourself to be a bodiless soul while performing actions. வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதே நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற மனநிலை உங்களுக்கு வேண்டும். இந்த this practice throughout the day is very much needed. ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பிராக்டிஸ் ஒரு நாள் முழுக்க பண்ணணும். எது? பாடிலெஸ், அசரீரி பிராக்டிஸ். நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். யூ ஹாவ் டு பி டிட்டாச்டு ஃப்ரம் தி பிராக்டிக்கல் மேட்டர்ஸ். கண்டிப்பா விலகித்தான் இருக்கணும். அப்புறம்தான் உன்னுடைய வேலைகளை நீ செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு, இது பாருங்க முக்கியமானது, the more you experience, the more experience you have in this, the more you will stabilize yourself in a point form. எவ்வளவு எவ்வளவு இந்த நிலையை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க பாயிண்ட் ஆஃப் லைட்ல நின்று பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. சரி, இஃப் ஆல் ஆஃப் யூ, ரைட்டா, இது ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க? கெஸ்டா இருக்கணும். நான் வந்து என்ன ஒரு கெஸ்ட்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? வேலைகளை எல்லாம் செய்யும் போது நான் ஆத்மா, நான் என் பாயிண்ட் ஆஃப் லைட் சரீரத்தின் மூலமாகத்தான் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். இந்த பிராக்டிஸ் முழு நாளும் பண்ணணும்னு சொன்னாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க? இஃப் ஆல் ஆஃப் யூ கண்டினியூ டு see the jewel, என் நெத்தியில இருக்கிற ஜுவல் அப்படின்றது மணி, நெற்றியில் இருக்கக்கூடிய இந்த மணியை நான் பார்த்தேன் என்றால், then your திருஷ்டி and attitude will become pure and subtle. உங்களுடைய பார்வையும் உள் உணர்வும் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆக வேண்டும் என்றால், யாரை பார்த்தாலும் நெற்றியில் இருக்கும் மணியை மட்டும் பார்க்க வேண்டும். இது பார்வை உள்ளுணர்வு ரெண்டும் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். The main reason why your திருஷ்டி becomes mischievous, உன்னுடைய பார்வை குற்ற பார்வையாக ஆகுவதற்கான முக்கிய காரணம் என்ன? You don't see the jewel. மணியை பார்க்காமல், நெற்றியில் இருக்கும் மணியை பார்க்காமல் பிசிக்கல் பாடியை பார்ப்பது. பாபா என்ன சொல்றாங்க? இந்த பிசிக்கல் பாடியை ஸ்னேக்னு சொல்றாங்க, பாம்பு. பாம்பு தலையில் இருக்கும் மாணிக்கத்தை பார்க்காமல் பாம்பை பார்ப்பது. இந்த உடலை பாம்பு என்று சொல்றாங்க. ஏன்னா பாம்புனாலே விஷம் இல்லையா? the poison of the snake will not be so poisonous if you look at the jewel. புரியுதா? ஒரு பாம்பு உடம்ப பாம்புன்னு சொல்றாங்க. பாம்பை பார்க்காம மணியை பார்த்தீங்கன்னா பாம்புல இருக்க விஷம் உன்னை தாக்காது. இஃப் யூ see the snake, பாம்பை பார்த்தீங்கன்னா, அதாவது பாடியை பார்த்தா விஷம் என்னவோ எல்லாம், அந்த பாம்புடைய விஷம் என்னவோ அது எல்லா விஷமும் நமக்கு வந்துடும். அதனால நீ வந்து மணியை பாருங்கள், பாம்பை பார்க்க வேண்டாம். மணியை பார்த்தா, பாம்பை பார்த்தா விஷத்தை எடுத்துப்பீங்க. மணியை பார்த்தா பாபாவுடைய மணி மாலையில, பாப் தாதாவுடைய மணி மாலையில ஒருவரா ஆவீங்க. எது ஆகணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றார். அப்ப நீங்க இந்த மாதிரியான மணியை, அதாவது ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி உங்களுக்குள் இருந்தால், பழக்கம் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள். then your complaints will be transformed. உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்சு போயிடும், நீங்கள் முழுமை நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க?
அப்புறம் என்ன சொல்றாங்க, all of you have to perform every action while in the stage of spiritual spirit ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனையுமே ஆன்மீக நிலையில இருந்து செய்யுங்க. ஒன்லி தென் அப்பதான் உங்களுடைய சர்வீஸ் சேவையிலையும் உங்க ஆக்ஷனும் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்கெங்க ஆன்மீகத்தன்மை வெளிப்படணுமா, உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ல, எண்ணங்கள்ல, வார்த்தைகள்ல ஆன்மீகத்தன்மை வெளிப்பட வேண்டும். When there is spirituality in your, the more you consider yourself and others to be Godfather's property, the more there will be spirituality. எதுவா இருந்தாலும் என்னதில்ல, இறைவனுடையது, நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த ஒரு பயிற்சி, இந்த ஒரு மனநிலை எனக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மீகத்தன்மை வெளிப்படும். ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்டோட இருந்தா தான் அந்த ஆக்ஷன்ஸ்ல பவர் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, எதுவும் நானே இன்க்ளூடிங் மை செல்ஃப், இன்னைக்கு முரளியில கூட இந்த பாயிண்ட் பாபா சொன்னாங்க, எதுவுமே என்னது கிடையாது, எல்லாம் அப்பாவுடையது. அந்த ஒரு மனநிலையில் நான் இருக்கும்போது ஆன்மீகத்தன்மை அங்கு வெளிப்படும். You should create thoughts in your mind while considering the mind. எண்ணங்கள் நான் கிரியேட் பண்ணணும். எப்ப? while considering the mind to be given to you in trust. பாபா வந்து என்னை நம்பி கிட்ட பொறுப்பு, இந்த மனசை நீ வச்சிரு, இதன் மூலியமா நான் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப என்னுடைய மனம் என்னுடையதல்ல, நான் ட்ரஸ்டி, அவர் என்ன கொடுத்து வச்சிருக்கார். இந்த மனநிலையில நான் இருக்கும்போது என்னுடைய எல்லா எண்ணம், சொல், செயல்கள்ல ஆன்மீகத்தன்மை வெளிப்படும். அது வெதர் இட் இஸ் ஸ்டூடெண்ட், சென்டர் ஆர் பிசிக்கல் ஆப்ஜெக்ட், எதுவா இருந்தாலும் சரி, நான் ஒரு ட்ரஸ்டி, இறைவன் என்னை நம்பி எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு என்கிட்ட. அந்த மாதிரி மனநிலையில நான் இருக்கும்போது எனக்கு எது மேலேயும் அட்ராக்ஷன் வராது, எனக்கு ஆன்மீகத்தன்மை வெளிப்படும். You have to surrender yourself to the flame to this extent. இறைவன் கிட்ட இத்தனை அளவு என்னுடைய புத்தி சரணாகதியில இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் என்னது, இதெல்லாமே எதுக்கு? சோல் கான்சியஸ்னஸ்னா என்ன, ஆத்ம அபிமானம்னா என்னன்னு பாபா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ், பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் எப்படி அடையணும், ஆத்ம அபிமானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத 1969 முரளியில பாபா சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேள்வியாகவும் குழந்தைகளுக்கு இது ஒரு பதிலாகவும் சொல்லப்பட்டது. சரியா? சரி, இதோட சோல் கான்சியஸ்னஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு நிலைகளை பத்தியும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி என்ன சொல்றாங்க பாபா அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஒரு 1 minute யோகா பண்ணி இந்த செஷனை முடிக்கலாம். நான் ஆத்மா, இரு புருவங்களுக்கு நடுவில் ஒளி புள்ளியாக இருக்கிறேன். இப்ப என்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்களே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் என் மனக்கண் முன்னால் அந்த உடலை பார்க்காமல் மணியை பார்க்கின்றேன்.
என்னை போலவே என் மகனாகட்டும், மகளாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும், ஆத்மாதான் தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்கு இந்த உடலை தாரணை செய்திருக்கிறார்கள். என்னோடு தொடர்பில் வருகிறார்கள். இந்த விஷயங்களை புரிந்து நான் இருக்கும்போது ஐ வில் எக்ஸ்பிரஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பாபா சொன்னாங்களே, நான் ட்ரஸ்டி. எப்படி இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அது போலதான் இந்த உறவுகளையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்துக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் பொறுப்பு இல்ல, இறைவன் தான் பொறுப்பு. இந்த ஒரு மனநிலையில் நான் இருக்கும்போது என்னுடைய எண்ணம், சொல், செயல்ல ஆன்மீகத்தன்மை வெளிப்படும். அன்பாக இருக்கும். இதுதான் ஆத்மாபிமானம். ஓம் சாந்தி.